வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்கிறேன்னாக்கா, எப்போவுமே இது நான் மாத கடைசியில் நம்ம வீட்டில் பட்ஜெட் போட்டு குடும்பம் பண்ணுறதுனால மாத கடைசியில் எப்போவுமே நிறைய பொருட்கள் இருக்காது. அந்த டைமில் வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா, அந்த டைமில் நான் செஞ்சு கொடுக்குற ரெசிபி சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ஒரு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபங்க. எண்ணெய் எதுவுமே தேவையில்லைங்க. 3 பொருள் இருந்தால் போதுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் பாத்திரம். நான் ஒரு 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1.5 கப்பே கரெக்டாக இருக்கும். 2 குட்டீஸ்க்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கரெக்டாக இருக்கும். நான் 1.5 கப் எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கக்குள்ள ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா கூட விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த உப்பு எல்லா பக்கமும் படுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. சப்பாத்திக்கு பூரிக்கும் மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. மொத்தமாக நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சிசர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிசரால் நான் இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கங்க. அதுக்குன்னு ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. பெருசாக கட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஸ்வீட் இறங்காது. ஒரு நிதானமான சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக, இது ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு மாவை இந்த மாதிரி கையாலே நல்லா உருட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ இதே போல் உருட்டி எடுத்துக்கங்க. என்ன ஒன்றுனா, கையால் உருட்டினாக்கா ஷேப் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி சிசரால் நம்ம கட் பண்ணினாக்கா ஷேப் நம்மளுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி செய்ய சொல்கிறேன். இந்த மாதிரி தட்டிலையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைனாக்கா, இதை வேக வைக்கிறதுக்கு நான் இங்கே 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கக்குள்ளே தான் இதை கட் பண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா, இதிலேயே ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் கட் பண்ணி சேர்க்க முடியுனாக்கா ஃபாஸ்ட்டாக அதே போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், ஒன்று குட்டி குட்டியாக அழகாக கட் ஆகி வருது. இதே போல் நம்ம மொத்தத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்குறது தாங்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இது கொதித்து இந்த மாவு நல்லா வெந்து வரணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எதுக்காக சேர்க்கணுனாக்கா, இந்த மாவு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதை நம்ம எடுக்கக்குள்ளே ஈஸியாக பிரிஞ்சு வரும். இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி நல்லா திக்காகி ஒரு மாதிரி கட்டியான பதத்துக்கு வரும். அதை கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியே ஒரு மாதிரி திக்காகிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி திக்காகிடுச்சுனாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணியெல்லாம் வடிகட்டின உடனே கரண்டியை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டின உடனே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த சூட்டோடு தான் நம்ம ஸ்வீட் சேர்க்கணும். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திங்கனாக்கா ஸ்வீட் உள்ளே இறங்காது. அந்த சூட்டோடவே சேர்த்துருங்க. ஹீட்டாக இருக்கக்குள்ளேயே சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பிளேட்டில் நம்ம வேக வச்ச மஜ்னாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுன்னா சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரையும் பிடிக்காதுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. எது வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸ்வீட்டும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வறுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவும் உங்கள் விருப்பம் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க. இது தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
கொஞ்சமாக ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நட்ஸு பிடிக்குனாக்கா இது கூட நட்ஸு கூட சேர்த்துக்குங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சூடோடு இருக்கக்குள்ளேயே நம்ம கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் ஸ்வீட் நல்லா அந்த மஜ்னாக்குள்ளே இறங்கும். எங்கள் அம்மா இதுக்கு பேர் வந்து மஜ்னான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நான் இருக்கக்குள்ளேயும் கையில் கொஞ்சம் காசு இல்லைனாலும் நம்ம வீட்ல எப்படி சொல்றது? நாங்க வந்து அம்மா வீட்ல இருக்கக்குள்ள மாச பட்ஜெட் கிடையாது. தினசரி காசு தான். அந்த டைம்ல கையில காசு இல்லன்னா, எங்க அம்மா தான் இத செஞ்சு குடுப்பாங்க. நான் அதையே என் புள்ளைங்களுக்கு நான் அத ரிப்பீட்டடா இப்போ பண்ணிட்டுருக்கேன். கையில காசு இல்லாத நேரம், மாச கடைசியில நான் இத தான் செஞ்சு குடுப்பேன். என் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளைங்களுக்கு விருப்பமான ஸ்வீட்ன்னு கூட சொல்லலாம். கடையில நம்ம கண்டதையும் வாங்கி குடுக்குறத விட, இந்த மாரி சின்னதுலேருந்தே பழக்கப்படுத்திட்டோம்னாக்கா, அதுங்களுக்கு இது ஒரு விருப்பமான உணவா மாறிடும். நம்ம செஞ்சு குடுக்குறது அதுங்களுக்கு விருப்பமான உணவா மாறிடும். அந்த அளவுக்கு இதோட ஸ்வீட் ரொம்ப நல்லாருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட மஜ்ஜினா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுலுக்கு மாத்துனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லாருக்கும். இப்ப நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா நம்மளோட மஜ்னாவ எடுத்து, இந்த தேங்காவோட சேர்த்து, இந்த மிதமான சூட்டோட ஒரு பைட் வைக்கக்குள்ள ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. அட்டகாசமா இருக்கும். அடுத்த ஸ்பூன் தானாவே உங்க கை அந்த பவுலுக்கு போயிடும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நிஜமா உங்களுக்கு பிடிக்கும். இதே போல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.